ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன காத்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நமது ராசிக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழுமையான பலன்களை பெறும்படி கேட்டுக்கொண்டு, நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களான இருந்தீங்க அப்படின்னா இப்போது நமது சேனலோட இணைந்தீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 26ஆம் நாள். இன்றைய தினம் தை அமாவாசை தினங்க. தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த ஒரு நாள். இந்த தினம் திருவோண விரத தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளவார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்ட சில விருப்பமான பொருட்களை வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய காரியங்களை கூட மிக சுலபமாக செய்யக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. அதனால நீங்கள் அதிகமான புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த நாள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது காரியங்களை நிறைய நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய சாதனைகள் நீங்கள் உங்களை அறியாமலேயே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடும், செல்வாக்கு, பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அது உங்களுக்கு இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற்றுத் தருவதற்கான கருவிகளை உருவாக்கி தரும். எனவே தன்னம்பிக்கை வேண்டிய நாள் இன்றைய தினம். உங்களது இல்லற வாழ்க்கையில வாழ்க்கை துணையின் வழியில உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ பரிபூர்ணமாக தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணியில உத்தியோகத்துல உயர் பதவியில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய சந்திப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம். அந்த சந்திப்புகள் மூலமாக உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கடினமான காரியங்களை கூட இன்னைக்கு சாதாரணமாக சேர்ந்து பிடித்து நீங்கள் அசத்தக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும். சகோதர வழியில குறிப்பாக அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கண்டிப்பாக உங்களது அண்ணன் அல்லது தம்பி போன்ற சகோதரரிடம் நீங்கள் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதுல தயக்கமே காட்ட தேவையில்லை. இன்றைய தினம் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீடித்த நோய்களுக்கு கூட உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். அதனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத ஆலோசனைகள் வந்து உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்வது நல்லதுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையாக அமையலாங்க. அதனால நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஏதாவது நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சமூக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் தான் முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிரதான நபராக நீங்கள் இருப்பீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் புகழ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் சரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார்ட்டையும் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாங்க. உண்மையாக உங்களது வார்த்தைகள் வந்து சரியாக இருந்தாலும் அவர்களே அதை புரிந்து கொண்டால் தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து ரொம்ப வாக்குவாதங்களை இன்னைக்கு பண்ணக்கூடாதுங்க. உங்க கருத்துக்கள் சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க யாரு கூடயும் வாதிட வேண்டாம். இந்த தினம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் சரியான புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ள உட்கார்ந்து பேசுறது நல்லதுங்க. சில காதல்கள் வந்து உங்க காதல செய்யக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய கருத்துக்கள் தவறு அப்படின்னா நீங்க அதில் சுட்டி காட்டலாம். ஆனா அதுக்காக நீங்க சண்டை போடணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதை மனசுல வச்சுக்கோங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை, டூரிசம்னு சொல்றாங்களே, அந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களது லட்சியம் என்னங்கிறத நீங்கள் உருவாக்கி கொண்டு உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நேரம் இதுங்க. அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ஒரு வெற்றியை பெற முடியும். உங்கள் லட்சியங்கள் உயர்வாக இருக்கும்போது அந்த உயர்வான லட்சியத்தை நோக்கி நீங்கள் அடையும் போது நல்ல ஒரு உயர்வை நீங்களும் பெற முடியுங்க. நல்ல ஒரு கெத்தான சூழலை உங்களால் வந்து உருவாக்கி கொள்ள முடியும். ஸோ உங்களுக்காக வெற்றி காத்திருக்கிறது. நீங்கள் ஆர்வத்துடன் உங்கள் லட்சியத்தை உருவாக்கி நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள். இந்த தினம் ஓய்வு நேரத்தை கூட நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கலாங்க. அதற்கு உங்கள் பழைய நண்பர்களை நீங்கள் சந்திப்பது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையுங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன தகராறுகள் வந்து போகலாங்க. அதனால திருமண வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட உட்கார்ந்து பேசுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. உட்கார்ந்து பேசுவதன் மூலமாக பல பிரச்சனைகள் எங்கேயும் சால்வ் பண்ணிக்க முடியுங்க. மேலும் வீட்டு பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். பண வருமானத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு
இன்னைக்கு தன லாபம் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்களை இன்னைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால நிம்மதி பெறுங்க. இன்றைய தினம் அலுவலக பணியில் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் கூட கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்வாங்க. ஸோ நல்ல ஒரு அலுவலக பணிகளுக்கான சாதகமான சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்கள் அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. சில முக்கியமான நபர்களை சந்திக்கவும் சில முக்கியமான காரியங்களில் நீங்கள் வெற்றிகளை பெறுவதற்கும் பயணங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு உடனடியாக ரிசல்ட் கிடைக்காம போனாலும் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்திற்கான நல்ல ஒரு வளமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ நல்ல சந்திப்புகள் ஏற்படும். நல்ல பயணங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு நீங்கள் நிறைய சாதனைகள் உங்களால் படைக்க முடியும். இந்த நல்ல நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. புகழ் கிடைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. எனவே கிரே கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் அலுவலக பணிகளில் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகுங்க. உயர் பதவியில் இருக்கக்கூடிய அன்பர்களை மீட் பண்ணுவீங்க. இல்லற வாழ்க்கை துணையின் வழியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ, என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும். அதனால நிம்மதியான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களுக்கு சுமைகள் சேரலாங்க. அது சந்தோஷமா ஏற்றுக்குங்க. ஏன்னா இந்த தினம் கூடுதலான பொறுப்புகளில் நீங்கள் தைரியமாக செயல்படும் போது அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு சேருங்க. சிறந்த ஒரு நாளாக நீங்கள் இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ தைரியமாக செயல்படுங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு சந்திப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. கடினமான வேலைகளை கூட உங்களால் சாதாரணமாக செய்து முடித்து அசத்த முடியும். அதனால தயங்காமல் உங்கள் கூடுதல் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த தினம் ஆன்மீக பயணங்கள் சம்பந்தமான புனித பயணங்களுக்கான ஐடியாக்கள் கூட இன்னைக்கு நிறைய உங்களுக்கு உருவாகுங்க மனசில். ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உடன் பிறந்த சகோதரர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் என்ன பொருள் ஆசைப்படுறீங்களோ வாங்கணும்ட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்ட பொருட்களை இன்னைக்கு உங்களால் வாங்க முடியும். எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும். ஆனால் மனசில் தன்னம்பிக்கை மட்டும் இன்னைக்கு நீங்கள் தயங்காமல் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. உங்களுக்கு வெற்றிகள் சேரும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.